சிவகங்கை மாவட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகரச் செயலாளர் எழுச்சிமுத்து தலைமை தாங்கினார். சிற்பி சேது தியாகராஜன், வேங்கை மூர்த்தி, ஆர்க்கிடெக்ட் பிரபாகரன், ராஜ்கமல் முன்னிலை வகித்தனர். திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி கழக நிர்வாகிகளை சந்தித்து கைசின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். காரைக்குடி தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் ஒரு மனதாக காரைக்குடி சட்டமன்ற வேட்பாளர் மாங்குடி அவர்களுக்கு கை சின்னத்திலே ஆதரவு தருவது என்று முடிவெடுத்து உள்ளார்கள். இது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் வைகோ, துரை வைகோ, மாவட்ட செயலாளர் பசும்பொன் மனோகரன் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. திரு மாங்குடி அவர்களும் பசும்பொன் மனோகரன் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். வழக்கறிஞர் முருகானந்தம் நன்றி உரையாற்றினார். தேவக்கோட்டை ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, தேவக்கோட்டை நகர செயலாளர் சவுந்தர் கலந்து கொண்டனர் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்குடி சட்டமன்ற 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அவசர ஆலோசனை கூட்டம் அண்ணன் காரைக்குடி மாநகர செயலாளர் எழுச்சிமுத்து அவர்களின் தலைமையில் நடைபெறும். தலைமை அலுவலகத்தில் நமது இந்தியா கூட்டணியின் சார்பில் காரைக்குடி சட்டமன்றத்திற்கு ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயரை பெற்று நிரந்தரமாக இந்த சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பங்களிப்பை பெற்றிருக்கிற என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அண்ணன் மாங்குடி அவர்களை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நமது கழகத்தினுடைய ஒன்றிய நகர செயலாளர்களை, அதாவது காரைக்குடி சட்டமன்றத்தினுடைய பகுதி பொறுப்பாளர்களை வரவழைத்து ஏற்பாடு செய்திருக்கிற நமது மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் அன்பிற்கினிய தம்பி பசும்பொன் மனோகரன் அவர்களை, இந்த நிகழ்வில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற நமது மாநில சட்டத்திட்ட திருத்த குழுவினுடைய உறுப்பினருமான அண்ணன் சிற்பி சேது தியாகராஜன் அவர்களை, நிகழ்ச்சியை வரவேற்று அரவிந்திருக்கிற தம்பி மாநகரத்தினுடைய செயலாளர் எழுச்சிமுத்து அவர்களை, மாநில பொறுப்பாளர்கள் தம்பி பிரபாகரன் அவர்களை, தம்பி திருச்சகத்தினுடைய செயலாளர் என் ஆரோக்கிய தம்பி வேங்கை மூர்த்தி அவர்களை, மாநகரத்தினுடைய அவைத்தலைவர் ஐயா சின்ன அண்ணா என்று அழைக்கக்கூடிய நமது அண்ணா லிட்டில் ஆனந்த் அவர்களை, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்விலே வரவேற்று மகிழ்கிற பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த முறை இதே சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அண்ணன் மாங்குடி அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்கு தொடர்ந்து கடுமையான முயற்சிகள் செய்து, அப்பொழுது நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் காலை 5 மணிக்கெல்லாம் வேட்பாளரை வண்டியில் ஏறிவிடுவார்கள். இரவு 12 மணிக்குத்தான் அந்த வேட்பாளரை விட்டு பிரிந்து ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குவார் என்று நான் கருதி இருக்கிறேன். மீண்டும் அது மாதிரி கடுமையாக உழைத்ததிருக்கிறாலே நமது கட்சியை அப்பாற்பட்டு முதல் நாளே நாங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து பயணப்பட்டு கொடுத்துருவோம். திமுக இருக்கிற ஒரு நிர்வாகி அங்கே இருப்பார், அவர் செஞ்சாதான் நம்ம போகணுங்கிற எண்ணத்துக்கு வரவே கூடாது. அதே மாதிரி காங்கிரஸில் இருக்கிற நிர்வாகிங்க இருப்பார், அவர் கொஞ்சம் வயசானவர் இருப்பார், வசதி படைத்தவராக இருப்பார், மதிமுக கூப்பிடவே இல்லைங்கிற எண்ணமும் வரக்கூடாது. உங்கள் எண்ணத்தை 100% மாவட்ட செயலாளர் பூர்த்தி செய்வார் என்று எனக்கு தெரியும். அதனால வரப்போகிற சட்டப்பேரவை பகுதியில் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பயணங்கள் இருக்கும். ஆனால் நமது ஒன்றிய நகர நிர்வாகிகள் அங்கங்கே அவங்களோட கூட்டணி கட்சிகளோட ஒன்றாக பயணித்து நம்மளுக்கு நம்ம போனால் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். ஏன்னா கிராமங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்க, இங்கே இருக்கிற நகரத்தில் இருக்கிற நிர்வாகிகளை பார்த்துருப்பீங்க. கிராமங்களில் அவர் நம்ம மாதிரி ஏன் சந்திரன்னா கண்ணாத்திரன் என்னையும் அடிக்கடி போடிட்டு காட்டுறேன்னா சந்துக்குள்ள இருப்பார் 2 பேர். அவன் வைகோன்னு சொல்ல முடியாது, அவனை அடையாளப்படுத்துவார், கூட்டிகிட்டு போய் இவர் நமக்கு ஓட்டு போடுவார்னு சொல்லுவார். அதனால் அவரையெல்லாம் பயன்படுத்தணும். நிச்சயமாக வர்ற தேர்தலில் அண்ணனை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நெருக்கடியான காலகட்டங்கள் இருந்தாலும் நாம் செய்திருக்கிற நன்மைகள், அவர் இந்த தொகுதிக்கு பணியாற்றி இருக்கிற பங்களித்திருக்கிற விஷயங்கள் அனைத்தும் நாங்கள் 5 ஆண்டு காலில் நன்கு அறிவோம். எல்லா துறையிலும், கல்வித்துறையாக இருந்தாலும் விவசாயத்துறையாக இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு வருவார் அண்ணே மாங்குடி அண்ணே அப்படிங்கிற பேர் தான் வாங்கியிருக்கோம். ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்னா ஒரு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருப்பார், பார்த்துருக்கேன். சாப்பிட்றாரா என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு காரியம் அவர் காதில் விழுந்த எல்லா விஷயத்துலையும் ஒரு 100க்கு 100% அட்டன் பண்ணியிருக்காரு. நல்லா செயல்பட்டுருக்காரு, நல்ல பேரோடு இருக்கார். மீண்டும் வெற்றி பெறுவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்று நேற்று மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டம் சிங்கம்பள்ளியில் நடைபெற்றது. அங்கு வேட்பாளர்களை 4 பேரையும் அறிமுகம் செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசினார்கள். பேசும்பொழுது காரைக்குடியிலும் அண்ணன் பேரை விழிக்காமல் அவர்தான் அங்கு வேட்பாளர், உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர், அவர் களப்பணியில் இருக்கிறார். 4 தொகுதியும் இந்த முறை வெற்றி பெறும், அது காரைக்குடி முதலாக வெற்றி பெறும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்தார்கள். அதை அவங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சஞ்சய் அங்கு இருந்தார். அதை தொடர்ந்து நானும் பேசும்போது ஒரு காரைக்குடி மானாமதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறை வெற்றி பெறுவது உறுதி, 5வது முறையாக அமைச்சர் பெரியப்பண்ணன் அவர்களும் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் காரைக்குடியில் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் தான் அங்கே களப்பணியில் இருக்கிறார். அவரும் 2வது முறை வெற்றி உறுதி செய்யப்படும். அண்ணன் கருணாஸ் அவர்களை மட்டும்தான் 3 வேட்பாளர்கள் செயலில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து அண்ணன் கருணாஸ் அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்று ஒரு வாரத்தை வைத்தேன். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். கருணாசு அவர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒருமனதாக 4 தொகுதியும் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக அன்று மாவட்ட செயலாளர்கள் கூடத்தில் அறிவிக்கப்பட்டது. அண்ணனை பொறுத்தளவுல பெரிய அறிமுகம் எல்லாருக்கும் தேவையில்லை. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 12 மணி 10 மணி வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை மூர்த்தி சொன்னாலும் சரி, சுப்பிரமணி சொன்னாலும் சரி, ராமசாமி சொன்னாலும் சரி, தம்பிகளுக்குலாம் தெரியும். நிறைய ஒரு தடவை போய் அறியப்படுத்தி அப்படிதாப்பா எம்எல்ஏன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க போனா அப்பான்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படி இருக்கிறா, படிக்க போலையா, காலேஜ் போலையா, ஏன் நீங்களாம் என்ன வேலைக்கு போயிருக்கீங்க, ஒழுங்கா காலேஜ் போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் போல இளைஞர்களை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். 50 ஆண்டுகளாக சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து அண்ணா நகர், மீனாட்சிபுரம், ஜீவா நகர்ல பட்டா, சித்திக்கு தம்பி தெரியும், பட்டா பல அரசியல் கட்சி தலைவர்கள் பட்டா வாங்கி தரேன்னு சொன்னான். அன்னைக்கு யாரும் நம்ம எல்லா ஆண்ட கட்சி எல்லா கட்சியும் முடிந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த பட்டா வாங்க தமிழ்நாடு பூரா அண்ணா நகர், மீனாட்சிபுரத்துக்கு பட்டா வழங்க போய் ஒரு 100 முறையாவது அந்த சம்பந்தப்பட்ட செக்ரட்டரியை, அந்த அமைச்சரை பார்த்தாரு. நம்மளும் அண்ணா நகர், மீனாட்சிபுரத்தில் மக்களை கலெக்டராக சொல்லி மனு கொடுக்க அடுத்த சட்டத்திட்ட உறுப்பினர் அண்ணன் தியாகராஜன் அது இல்லாம அவங்க கூட்டத்துக்கு அனைத்து சகோதரர் அண்ணன் எழுச்சி அவர்களே, மாவட்ட உறுப்பினர் பெரிய சகோதரர் சித்திக் அவர்களே, சகுபர் கான் அவர்களே, பெரிய சகோதரர் வேங்கை மூர்த்தி அவர்களே, அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் சரியாக 22 நாட்கள் இருக்கின்றன. 23ஆம் நாள் தேர்தல். ஆகவே நாம் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் சந்திக்கிறோம் என்றால் நாம் அடுத்தது அவரோட நெருங்கியை வளைகிறோம். அதன் அடிப்படையில் அமைச்சர் எனக்கு 10ல் 1 வரணும்னு சொன்னேன். 10ல் 1 நம்ம கொடுத்துட்டாங்க. முதல் இதுலேயே நம்ம எல்லாரும் கேட்டாங்க, எதை எப்படி காரைக்குடிக்கு மட்டும் 10ல் 1 கொடுத்தாங்க அப்படின்னு. ஆகவே அது மாதிரி நிறைய நான் அமைச்சர்களை நான் ஒரு என்ன சொன்ன மாதிரி நிறைய பெட்டிஷன்ஸ் எங்கேயோ கொண்டே அதிகாரிகள் கொடுத்து போயிருந்தது, எல்லாம் கொண்டே பெட்டியில் போட்டு போகிறது கிடையாது. யார்கிட்டையாவது கொடுத்து கூட அனுப்ப முடியாது. நானே நேரடியாக அந்த துறை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரியை பார்ப்பேன், செக்ரட்டரியை பார்ப்பேன், இல்லைன்னா துறை அமைச்சரை பார்ப்பேன். ரொம்ப தானே நேரடியாக முதலமைச்சரையே பார்த்து கொடுத்துருவேன். அதே எந்த திட்டம் வேணும்னாலும் நான் அதை முழுமையாக அதை ஃபாலோ பண்ணேன். அதன் அடிப்படையில் தான் அந்த தீயணைப்பு நிலைய முக்கிய திட்டங்கள் சொல்லணும்னு சொன்னால் நான் கொடுத்தேன். அந்த 10 கோரிக்கைகளில் நமது தொகுதிகளை ஒரு இடத்துல இருந்துச்சு நினைச்சுருந்தேன். அதை எங்கேயோ ஒரு பொட்டல்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுப்பாங்க. அப்படி இருந்ததை நான் கேட்டேன். 7 இடங்களில் கட்டடத்தோடு குழந்தை நிலையம் வேணும்னு சொல்லி முதலமைச்சர் கோரிக்கை வைத்தேன். 7 இடங்களுமே அனுமதி கொடுத்து 7 இடங்கள் கட்டி நடைபெறுகிறது. விவசாயிகளுக்கு இப்போ இந்த வருஷம்லாம் 7 இடத்துல நெல் போட்டாங்க. இல்லைன்னா அவங்க நெல்லை போட முடியாது, போட இடம் கிடைக்காது, எங்கேயுமே போட்டு அதனால் மார்க்கெட்டில் வரவங்களுக்கு 7 இடங்களில் நெல் கொடுக்கவில்லைங்கிற நம்ம தொகுதிகளை பயன்படுத்தாச்சு.
அதற்கான இடங்களை எல்லாம் நாங்கள் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம். ரஸ்தாவிலேருந்து அந்த பக்கம் இந்த பகுதிகள் இன்னும் பல்வேறு பகுதிகளை நாங்கள் தேர்வு செஞ்சு புலியாரில் கூட ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும்னு நான் 2 மூட்டையே இந்த பெண்கள் பேசிட்டேன். அதுக்கான இடங்கள் இருக்கு. Thank you.